ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இதனை அடுத்து உரையொன்றை நிகழ்த்துவதற்காக விசேட அதிதியாக இங்கு வருகை தந்திருக்கும் பணிப்பாளர் கௌரவ MNM நலீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Next, I invite our respected Sir MNM Nalim to share some words with us, who is the Director of International Affairs. සහෝදරයාට ස්තුතියි. මීළඟට ආරාධිත කතාව සඳහා ජාත්‍යන්තර කටයුතු අධ්‍යක්ෂ MNM නලීම් මහතාට මා ආරාධනා කර සිටිනවා. அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பிரதான அதிதிகள், சர்வதேச மனித உரிமை உலகப்பணி குழுவுடைய அங்கத்தவர்கள் மற்றும் நலம் விரும்பிகள், சமூக சேவகர்கள், மத தலைவர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயுபோவான், வணக்கம். இன்றைய இந்த தருணத்தில் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எமது எல்பி குரூப் கல்விக்கு கை கொடுப்போம் என்ற ஒரு துணிப்பொருளில் ஒரு சிறந்த ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கும் எமது சர்வதேச மனித உரிமை பேரவையின் பணிப்பாளர், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், அகில இலங்கை சமாதான நீதவான் டாக்டர் மௌஃபிக் என்பதை விட எனது உயிர் நண்பன், சிறந்த தோழன், சிறந்த சமூக சேவையாளர், அவருக்கு நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது எதிர்கால சங்கதிகளான எமது மாணவ செல்வங்களுக்கு தேவையான கல்வி அடிப்படைகளுக்கு, கல்வி வழங்கும் தேவைகளுக்கு அவர் பல வேலை திட்டங்களை செய்து வருகிறார். அந்த அடிப்படையில் எம்மை நாடி இங்கு வருகை தர சொல்லி எங்களுக்கு ஒரு கௌரவத்தை அளித்து எம்மால் என்ற உதவிகளை இந்த மாணவ செல்வங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த அவருக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எமது சமூகம் 4 கட்டமைப்பை கொண்ட சமூகம். நாம் இந்த இந்த கட்டமைப்பில் நாம் 4 உறுப்பினர்களாக இருந்தே ஆக வேண்டும். ஒன்று என்னவென்றால், முதலாவது பருவம் குழந்தை பருவம். இரண்டாவது, இந்த குழந்தை பருவத்தில் நாம் 4 கட்டமைப்பை கொண்டால், ஒன்றாவது நாம் அனைவரும் பிள்ளை பருவமாக இருந்திருப்போம். அடுத்ததாக சகோதரர்கள், அடுத்ததாக நாம் அனைவரும் பெற்றோர்களாக இருக்க போகிறோம். இது 4ம் வடிவமைக்கப்பட்டது தான் ஒரு சமூகம். இந்த 4ம் சரியான முறையில் கட்டமைக்கப்பட்டு விட்டால் சிறந்த ஒரு சமூகத்தை எங்களால் உருவாக்க முடியும். அப்படி என்றால், முதலாவதாக நாம் ஒரு சிறந்த பிள்ளையாக, தனது தாய்க்கு ஒரு சிறந்த பிள்ளையாக இருக்க வேண்டும், தாய் தந்தையருக்கு ஒரு சிறந்த பிள்ளையாக. அடுத்தது எமது சகோதரர்களுக்கு ஒரு சிறந்த சகோதரராக, அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். அடுத்ததாக நாம் நாம் கணவன் மனைவி என்ற வகையில் நாம் அந்த அந்தஸ்தை அடைய போகிறோம். மனைவி என்றால் கணவனுக்கு ஒரு சிறந்த மனைவியாகவும், கணவன் என்றால் பெண்மையை மதிக்கக்கூடிய, பெண்களுக்கு உரிமை வழங்கக்கூடிய, அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு பொறுப்பளிக்கக்கூடிய, மதிப்பளிக்கக்கூடிய ஒரு கணவனாகவும், அதே போன்று ஒரு தந்தையாக, ஒரு தந்தையாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான விடயங்களில் நாம் முன்னின்று செயற்பட வேண்டும். தாயாக இருந்தால் பிள்ளைகளுடைய விடயத்தில் நாம் முன்னின்று செயற்பட வேண்டும். இந்த 4 கட்டத்தையும் நாம் சரிவர செய்தால் நமது சமூகம் ஒரு சிறந்த ஒரு தலைச்சிறந்த சமூகமாக மாறும். ஏனென்றால், முதல் பருவத்தில் நாம் பிள்ளை பருவம், சிறந்த எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட பெற்றோருக்கு ஒரு பிள்ளையாக இருக்க போகிறோம். அடுத்தது எமது சகோதரர்களுக்கு ஒரு சகோதரர்களாக இருக்க போகிறோம். அடுத்தது அந்த சகோதர பிரிவில் தான் நான் மாணவராகவும் இருக்க போகிறோம். இந்த மாணவர்கள் எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய, நாம் வாழ்க்கையில் இந்த பாடசாலையிலே நான் மாணவனாக வந்தால் அடுத்து நான் ஒரு வைத்தியராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, இல்லை என்றால் ஒரு ஆபீசராகவோ நான் பல இடங்களுக்கு நான் முன்னேறி கொண்டு போக போகிறேன். ஆனால் நம்மளை எங்களை உட்கார வைத்து எங்களுக்கு முன்னுக்கு நின்று கொண்டே படித்து கொடுத்த ஆசிரியர்கள்,
அவர்கள் கடைசி வர காட்டியும் அந்த நின்ற இடத்திலே தான் நிற்கிறார்கள். ஆனால் எங்களை படிப்படியாக உயர்த்தி விடுகிறார்கள். நாம் எந்த உயரத்துக்கு சென்றாலும் உலகத்திலே எந்த உயரத்துக்கு சென்றாலும் எங்களுக்கு கல்வி கற்ற ஆசானை, கல்வி கற்றுத்தந்த ஆசானை, மார்க்கத்தை கற்றுத்தந்த எங்களுடைய உஸ்தாதுகளை நாம் கண்ணியப்படுத்துவதை நாம் ஒரு கடமையாக, கட்டாய கடமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஆசிரியர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது அவர்கள் சொல்லுவது பெருமை கொள்வார்கள். என்னுடைய மாணவன் ஒரு வைத்தியர், என்னுடைய மாணவன் ஒரு பைலட், என்னுடைய மாணவன் ஒரு அதிபர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய காலம் அதே இடத்தில் தான் இருக்கிறது. எனவே நாம் எமது மாணவர்களாகிய அனைவரிடமும் நான் வினயமாக வினவிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் எதிர்காலத்தில் இந்த பாடசாலையில் கற்று நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அப்படி நீங்கள் எந்த ஒரு உயர்தர இடத்துக்கு போனாலும் நீங்கள் கல்வி கற்ற இந்த பாடசாலையையோ, உங்களுக்கு கல்வி கற்றுத்தந்து அதே இடத்தில் இருக்கும் உங்கள் ஆசானையோ நீங்கள் மறவ வேண்டாம். நீங்கள் பழைய மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒருமனே உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது காசோ பணமோ அல்ல. நீங்கள் எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் ஆசானை வந்து சந்தித்து ஒரு புன்முறுகள் பூத்து போங்க. ஏன்னா அவர்களுக்கு அதே நீங்க கோடிக்கணக்கு கொடுத்த மாதிரி பொருள். சமூகத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்துடைய ஒரு நிலைக்கு வாரதா இருந்தா நாம் மற்றவர்களை கண்ணியப்படுத்தி வாழ வேண்டும். கண்ணியப்படுத்தி எங்களுக்கு கல்வி கற்று தந்த ஆசார்களையும், பொதுவாக எங்களுடைய மத தலைவர்கள், எங்களுடைய உஸ்தாத்மார்கள், எங்களுடைய பள்ளி நிர்வாகிகள், இவர்கள் அனைவருக்கும் நாம் ஒரு கண்ணியத்தை கொடுத்து அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் நாம் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நாம் ஒரு சிறந்த பெறுபேறுகளையும் சிறந்த ஒரு